நீ ரொம்ப நாளா அங்க சரக்கு 24 மணி நேரம் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்கு அந்த இடம், அந்த குற்றம் நடந்த இடம். கேட்டா பயமா இருக்கு. படிக்க போன பொண்ணு 1ஆம் ஆண்டு போயிருக்கு, 18 வயசு பூர்த்தி ஆகல. அது ஒரு பையனோட போய் இரவு 11 மணிக்கு மேல அது ஒரு தனியா ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க அங்க உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த முறையற்று வித்துக்கிட்டு இருந்த இடம் அது. அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கடந்த போதையில் இந்த மாதிரி சிதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. காவல்துறை சொல்றது சுட்டு பிடிச்சோன்ட்டு, சுட்டு கொண்டாங்கிற மாதிரி. சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது, அந்த போய் என்ன கேட்கறதுக்கு இருக்கு? இப்போ விசாரிச்சு என்ன நடந்திருக்கு என்னன்னு சொன்னாதான் நமக்கு தெரிய வரும். இதுக்கு மேல காவல்துறை என்ன சொல்லுது? அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை, பேசியிருக்கேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நம்ம எல்லாருமே இது வைக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சமூகம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க, என்ன நம்பிக்கை வரும்? எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல. அவர் மதுரையிலேருந்து அனுப்பியிருக்காரு இல்லையா, பொண்ணும் மதுரையிலேருந்து வந்துருக்கு. அவங்க மனநிலையை தான் யோசிச்சு பார்க்குறேன், இது எப்படி இருக்கும்? எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன, அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. கடும் சட்டங்களை வைத்து இதை தடுக்கப்படுது, கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. எல்லாம் தொடர்ச்சியா நடக்குது பாருங்க, அங்கங்கே கேள்விப்பட்டுட்டே இருக்கு. இதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது, இதே தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்தது. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை? ஒன்றும் இல்லையே. அப்போ அது சரி பார்ப்போம். சசிகலா காலில் விழுந்துதான் EPS பதவி வாங்கினான்னு சொல்லி பேசியிருந்தீங்க. அதுக்கு ஜெயக்குமார் சார் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க? இது விமர்சனம் இல்லை, நான் சொல்றது விமர்சனம் இல்லை, உண்மையை சொல்றேன். அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனா நீங்க பாருங்க. நான் அதிமுக இல்ல, இது இல்லை, இந்த கட்சியெல்லாம் இல்லை, நானும் ஒரு கட்சியை வழி நடத்துறவனா இல்லை, ஒரு மகனா பார்க்குறேன். பொதுவாக இந்த துரோகத்தை பற்றி பேசுறது, சமூக நீதி பேசுறது, சுயமரியாதை பேசுறது, இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்கான்னு நீங்க யாராவது சொல்லுங்க, யாராவது நீங்களே சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஏங்க, மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து இப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்ததுலாம் இது சுயமரியாதையில வருதா? பேசியிருக்க மாட்டேன். நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு, நமக்கு வெறி வருமா வராதா? இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறத ஆரியத்தை எதிர்க்க வந்தது திராவிடம்ங்கிறாங்க. தமிழன்னு இருந்தா, நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதுல ஐயா ராமசாமியிலிருந்து ஐயா வீரமணி வரை கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. அதானே சொல்றாங்க. அப்ப திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண், பார்ப்பன பெண் ஜெயலலிதா எப்படி தலைமையேற்று வந்துச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? 30 ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு, 20 ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது. எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்துதான் வாங்கினீங்க. நீங்களே ஒரு இதை கொடுத்து, செங்கோலை கொடுத்து, சமூக நீதியாத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க. என்ன கதை விடுறீங்க? ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு, மண்டிட்டா கூட பரவாயில்ல, குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு. இதுல சுயமரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க. இதான் தன்மானமா? இதான் தமிழினத்தின் தலை நிமிர்வா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இதுதானா? கார் டயரை விழுந்து கும்பிடுறது. ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது? 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு எங்க மாமா காளிமுத்து, இன்னொரு மாமா திருநாக்கரசு. வேற யாராவது சொல்லுங்க, யாராவது வேணா ஐயா பொன்னையன் மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க மூத்த. மத்தெல்லாம் இப்படித்தான். அதையும் தான் சொல்லியிருக்கு. திமுகவா அதிமுகவா சுயமரியாதை பத்தி பேச இருக்காது, அதையும் தானே பேசணும் மேடையில. நீங்க அதை கேட்கலையே. ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க தரல, அதனால தானே. இது ஒரு வழக்கம். அது உண்மையே பேசணும். சமூக நீதினா சமூக நீதி. நீங்க 10.5 வன்னியர் கொடுத்தீங்கல்ல, எங்க ஐயாவே எண்ணி கொடுங்கிறாரு. நீ எப்படி 10.5 கொடுத்தீங்க? சட்டமாக்கியிருக்கா? செயல்பாட்டுக்கு வந்திருக்கா? இப்ப வன்னிய நானுக்கு 10.5 வருதா? சும்மா வாய் வார்த்தையில ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா? எத்தனை காலத்துக்கு இப்படியா மாத்துறது? எண்ணி கொடுங்க. சரி எண்றீங்க, எண்ணும் போது எங்களுக்கு 15 விழுக்காடு வந்துருச்சு, அப்ப என்ன பண்றது? ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான். திடீர்னு எடுத்து அருந்ததிற்கு உள்ஒதுக்கீடுன்னு 3 ஒதுக்கீடு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒரு கையெழுத்து போட்டு விட்டீங்க, முன்னுரிமைன்னு. அப்ப அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம்.
ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர்னா SCA வருது. எஸ்சி அருந்ததியர் 4 போக 1 இருக்கு. அது தேவேந்திரன் இருக்கா, பறையர் எனக்கா, தேவேந்திரன் எனக்கா, யாருக்கு ஒரு சீட்ல நாங்க? அப்ப முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது. அப்ப சாப்பாடு என்னது, அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சு கஞ்சி மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துருது. அப்ப நான் பாதிக்கப்பட்டுறேன்ல, விளங்குதா? அப்ப பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிற நான் சொல்றேன், நீ எண்ணி கூட எடுத்து கொடுக்காத, அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன். திருப்பி வாய் வார்த்தையா ஓட்டு வரும்போது தேர்வு வரும்போது வன்னியர் ஓட்டுக்க 10.5 போயிட்டீங்க. சட்ட வரைவு வந்திருக்கா, சட்டப்படி இது செயலாக்கம் பெறுதா? 10.5 படையச்சை நான் பயன்படுத்துறேன்னா? இல்ல. அப்ப எல்லாமே ஏமாற்றா இருந்தா எப்படி? அப்ப சமூக நீதி ஏன் பேசுறீங்க? ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு உடனத்தவன் கர்நாடக மாநிலத்துக்கு இதே காங்கிரஸ் சீதாராமையா எடுக்கிறாரு இல்லையா? இதே அந்த தெலுங்கானால உங்க காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே, அவர் எடுக்கிறாரா இல்லையா? நிதிஷ்குமார் உங்ககிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும், அவனுக்கு மத்திய அரசு இல்லது. எதையாவது கடத்தி விடுறது, சொல்லிட்டு மாநில உரிமை இங்க பேசிக்கிறது, சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது. அப்ப ஓம் போலீஸ் சரியில்லைப்ப. அப்ப உங்ககிட்ட இருக்க போலீஸே சரியில்லை, அப்ப நீங்க பதவி விலகணும். என் போலீஸ் சரியில்லைங்க, என் நிர்வாகம் சரியில்லைன்னு அப்படித்தானே தோல்வியை ஒத்துக்கிறீங்க. அப்போ என் காவல்துறைக்கு என்ன குறை? எதுக்கு சிபிஐ விசாரணை? எல்லாம் வர்றவங்கள சிபிஐ விசாரணை எப்படி இருக்கு? சிபிஐ அதிகாரிகளுக்கு 4 நாள் மூளை இருக்க எப்படி? இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் அது குறித்து ஏதாவது நீங்க அனைத்து கட்சி கூட்டவோ அல்லது உச்ச நீதிமன்றத்தை நாடவோ அல்லது அது குறித்து உங்களோட நிலைப்பாடு? அதெல்லாம் இல்லை, அது நாடுறது கிடையாது இல்லை. தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி எப்படின்னா, எந்த வேலை இல்லைன்னா மக்களை ஹிட்லர் சொன்னதான், மக்களை எப்பவுமே பதட்டமா வச்சிரு, அப்பதான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவன் கவனத்துக்கு போகாதுன்ட்டு சிஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு. ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அதுலயே காலத்தை ஓட்டுச்சு. இப்ப இந்த சிறப்பு வாக்காளர் அது என்ன சொல்லுது? அது கேட்டிருக்க எதையாவது பாருங்க. நாங்க கேட்கிற ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தா தான் வாக்கு. எங்க ஆத்தால போய் என்ன ஆவணம் கொடுப்பேன்? இப்ப இருக்கிற நேரத்தில் இந்த 2 மாசத்துல தேர்தலை வச்சுட்டு என்ன போய் கொடுப்பீங்க? நீங்க ஒண்ணு கொடுப்பீல, அது வச்சிருக்கல அந்த ஆவணங்கள்லாம், அதை கொண்டா இதை கொண்டா. இருக்கிறவன் என்ன, ஏற்கனவே இறந்தவன்லாம் இந்த இதுல இருக்கான். இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியல்ல பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க, கண்டு நீக்குங்க. எவ்வளவு காலமா இருக்கு? இப்பதான் அது வர்ற. நாங்கெல்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பிச்சோம். ஒருத்தர் 2 இடத்துல வாக்குரிமை வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க முதல்ல கண்டு நீக்கி இருக்கணும், இவ்வளவு காலம் நீக்கி இருக்கணும். சரி, இல்ல நீக்கிறீங்க, அது செய்யுங்க. சரி, அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்க கேட்கிற புதிய ஆவணங்களை கொண்டு வான்னா அது எங்க போய் கொண்டு வருவான்? இதே வேலையா? கொண்டு வந்து கொடுக்கும்ல, நீக்கி விட்டுருவேன். நோக்கம் என்ன? அங்க பல லட்சம் பேர் வெளியே இருக்கான். 70 லட்சம் பேர்கிட்ட 44 லட்சங்கிறான், 70 லட்சங்கிறான். ராகுலே 60 லட்சம் பேருன்றான். அங்க இருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான். அவனெல்லாம் இங்க இறங்கியிருக்கான். அந்த பீகாரியனுக்கு கூட வாக்கு கொடுக்கணும். நீங்க 6.5 லட்சம் பேர்னு சொல்றீங்க. அது எனக்கு பயனா 3 தொகுதி, என்னோட தொகுதியில 3 தொகுதி, அவன் 6.5 லட்சம்னா அப்புறம் கடைசியா அது பீகார், இன்னொரு பீகார் ஆயிரும். ஏற்கனவே பூரா இந்திக்காரன், எங்க பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான். இந்த விண்ணூர்தி நிலையத்தில் நம்ம ஆபீசர் இருக்கான்னா, அதிகாரி இருக்கான்னா, அப்புறம் அவர் சொல்றது நான் சொல்றேன். அது நான் சொன்ன அதே கருத்தை தான் அவர் இந்த அஜித் தம்பி வலியுறுத்துறாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்றாரு. அவர் வந்தாருன்னா போன மக்கள் மேலேயும் குற்றம் இருக்குல்ல. இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே இது. அதான் அவர் சாடுறாரு. முதல்ல இந்த முறையே தப்பு. அதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அமெரிக்கா மாதிரி வந்துருங்க, ஒரு ஊரா போய் பேசுற முறையை விடுங்க, ஒரு இடத்த கொடுங்க. திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க, இவ்வளவு ஊடகம் வந்துருச்சு, நவீன அறிவியல் வந்துருச்சு, நாங்க பேசுறோம், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க. ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம், ஐயா எடப்பாடி, தம்பி விஜய்க்கு, ஐயா அன்புமணிக்கு, அண்ணன் திருமாவளவன், தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க. அவங்க பேசட்டும், கொண்டு போங்க. யார் பேசுறது சரியா இருக்கோ ஓட்டு போட்டுட்டு போகட்டும், இவ்வளவுதானே. இது ஒரு அநாகரிகமான கலாச்சாரமா தான் இருக்குது. அதை ஒழிக்கணும். அமெரிக்காலாம், மற்ற நாடுகள்லாம் இப்படி இல்லை, ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்படி இல்லை. கே நேரு அவரோட துறையில 800 கோடி ரூபாய் ஊழல் சொல்லி டிஜிபி லெட்டர் எழுதிட்டாங்க. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தமிழக அரசு வழக்கு பதியாம இருக்கு. அது எப்படி அவங்க அமைச்சர் மேல அவங்க வழக்கு பதிவாங்க, நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன கேள்வி கேட்கறது?
இப்ப பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல தமிழர்களுக்கு வந்து தமிழகத்தை வந்து ஒரு வன்முறை பீகாருக்கு எதிராக அப்படி வந்து பேசுறாரு. அதே போல ஒரிசாவில் வந்து திருடர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பேசினாரு. இது எல்லாத்தையும் தமிழிசை அண்ணாமலை எல்லாருமே வரவேற்று பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்கு? என்ன சொல்றது, எங்க அம்மாலாம் பேசுறது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவங்கள தமிழிசைன்னு எடுத்துட்டு ஹிந்தி சங்கீத்துன்னு வேணா வச்சுக்கலாம். ஒரு தன்மானமிக்க எவன் இதை ஏற்பான்? ஒரு கடல் பரப்புக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு கொண்டு வந்திருக்கான், சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான். ஆனா இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னுது போல அது பாருங்க தினம் நம்ம ஆளுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. அவன் என்ன கற்பிக்கிறான்? தமிழன் திருடன் என் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போறான்னு அவன் கட்டுறான். சந்திரபாபு நாயுடு என்ன செய்யறாரு? தமிழன் என் செம்மரக்கட்டையை வெட்ட வர்றான், கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு. இவர் என்ன பண்றாரு? ஒரிசால என்ன சொல்றாரு? உங்க கார்த்திகை பாண்டியன் உங்க தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா? தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா? இங்க பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்கு தமிழன்ட்டேங்கிறப்பல நீங்க மானம் கட்டு போய் ஓட்ட போடுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இது நீங்க வீர திருமகன், நீங்க நாட்டின் பெரிய தலைவர், மதிப்புமிக்க தலைவர். இந்த ஊர்ல வந்து ஒரு தடவை சொல்லுங்க, இங்க வந்து நின்று சொல்லுங்க. அதையே தமிழர்கள் பீகாரியரை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கன்னு ஒரு தடவை பேசுங்கன்ற. அங்க போய் அந்த தேர்தலுக்கு போனா அங்க பேசுறது, பஞ்சாபுக்கு போனா பஞ்சாபிரத்தவனை எவரையும் உள்ள விடாதீங்கிறது, அங்க பீகாரியா பகாரியாங்கிறது. ஆனா இங்க வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்கு? ஏன்னா நான் மானம் கட்டு போயிட்டேன்ல. சரி, கார்த்திகை பாண்டியன் எங்கால நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்ல என் தமிழன் ஏதோ கோவப்பட்டு ஓட்டு போட மாட்டியல சொல்லுங்க. நீ கர்நாடகா மாறி மாறி காங்கிரஸும் பாஜக தானே ஆள்றிய, எங்களுக்கு உரிய நீரை பெற்றுத்தரலன்னு கோவிச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டு போட மாட்டியல. இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாம நீயாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கேட்டியல. லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நின்று நீ உதவுன காங்கிரஸை கேட்டியல? அதை கேட்டியல. என்னங்க மானங்கட்ட ஒரு மந்தை கூட்டமா மாறிட்டோம் தமிழா. அதனால அவன் அதை பத்தி கவலைப்படல. சரி, இப்ப நீங்க வேட்பாளர் அனௌன்ஸ் பண்றீங்க, நாம் தமிழர் எல்லாத்துக்கும் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்றீங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கும் யாருக்குமான போட்டி? விஜய் வந்து திமுக இங்க கட்சிகளுக்கு போட்டி கிடையாது, கருத்தியல் போட்டி தான். எல்லாமே பெரியாருங்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. பெரியார் தான் எங்களை படிக்க வச்சாருன்னு அது ஒரு கூட்டம் இருக்கு இங்க. இல்ல எங்க தாத்தா காமராஜ் தான் படிக்க வச்சாருன்னு நாங்க நினைக்கிறோம், உண்மையை நினைக்கிறோம். இலவசம் அதை நேசிக்கிற அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், இலவசத்தை ஒழிக்கணும். அது கையேந்திரது தன்மான இழப்பு, தமிழ் இன அவமதிப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திராவிடர்கள் என்று தங்களை நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இல்லை, நாங்கள் 50,000 60,000 ஆண்டுகளுக்கு மூத்த பெருத்த தேசியனா நாங்கள் தமிழர்கள், பிறப்பிலிருந்து இறப்பும் வரை நாங்கள் தமிழர்கள், பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவன் இருமொழி கொள்கையில் இருக்கான், அவன் இந்திய மும்மொழி கொள்கையில் இருக்கான். எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ், விரும்பினால் எம்மொழியும் கற்போம், இது எங்கள் நிலைப்பாடு. இப்படி ஒரு கோட்பாட்டு போர் இருக்கு பாருங்க. இதுதான் இங்க நடக்குது. இந்த கட்சியோட போட்டி அந்த கட்சியோட போட்டி கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாமே இப்ப நீங்க வந்து நாங்க வந்து இந்த கோயிலை இது அடையாளமா வச்சிருக்காங்க. இப்ப எங்க ஆட்சி நாங்க என்ன சொல்றோம், இது எடுத்துருவோம். எடுத்துட்டு எங்களுக்கு அடையாளம்ங்கிறது கல்லணை அவ கட்டினவன், பெருவுடையார் கோயில் அதை கட்டினவன். இந்த இடத்தை எடுத்துட்டு கெம்பக்கவுடாவுக்கு எப்படி அவன் பேர் வச்சிருக்கானோ கர்நாடகால, மராட்டி மன் சிவாஜிக்கு பேர் வச்சு எப்படி அவன் செலவு வச்சிருக்கானோ அப்படி இதை எடுத்துட்டு கல்லணை அல்லது பெருவுடையார் கோயிலை வச்சு அங்க என் பாட்ட ராஜராஜ சோழன் அல்லது கரிகால் சோழன் சிலையை வச்சு விண்ணூர் நிலையத்துக்கு பேரை வைப்போம். இது தமிழ் தேசியம். இது எல்லாம் வைப்பான். பூரா இந்தியில் இருக்குதுல்ல, எல்லா இடத்துலயும் இந்தியில் இருக்கு. கேட்டா இந்திக்காரன் வச்சிருக்கீங்க. நான் டெல்லிக்கு வரேன், மும்பைக்கு வரேன், என் வசதிக்கு என் மொழியில் இல்லையே. அது ஏன்? இதை திராவிடம் கேட்க மாட்டேன், தமிழ் தேசியம் கேட்கும். போர் புரியுதா? இந்த சிக்கல் புரியுதா என்னன்னு? இதுதான் இங்க போட்டி. ஓட்டுக்கு காசு கிடையாது, ₹1 கிடையாது. வாக்கு மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு கிடையாது. வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான். இந்த அடிப்படையிலிருந்து பிரிகிறோம் நாங்க. எந்த கட்சி நீங்க போட்டு இந்த கட்சி எந்த கட்சி தேர்தலில் ஓட்டு காசு கொடுக்காம நிக்கும்னு சொல்லுங்க. நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு ₹1 காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யாராவது கேட்டு சொல்லுங்க. இந்த போட்டியை தான் நீங்க பாக்கணுமே இல்லையா? எந்த கட்சிக்கும் போட்டி?
அதுக்கு இப்படி இருந்தும் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல சார். நீங்க ஏன் 20 வருஷங்கிறீங்க? நானே தேர்தல் அரசியலுக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது. நீங்க திருப்பி 20 வருஷம்ன்றீங்க. ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்கு என் மேல உங்களுக்கு? நான் ஜெயிக்கல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஜெயிக்கல, என்ன பிரச்சனை? ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா? போட்டீங்களா? அப்புறம் எங்க கேட்குறீங்க? போட்டு கேளுங்க, ஜெயிப்பேன். வைகோவோட உறவு மேம்பட்டுருக்கா? எங்களுக்கு என்ன தகராறு? வாக்கிய தகராறு அண்ணன் தம்பி சார். கருத்தையெல்லாம் அண்ணன் அவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, நாங்கள் ஒரு கட்சி இருக்கோம். அவங்க ஒரு திராவிட கோட்பாடு, நாங்கள் தமிழ் தேசிய கோட்பாடு. அதில் அண்ணன் தம்பி உறவு வேற, இது வேற. இப்போ வந்து தமிழிசை அம்மா இங்கே இருக்கும்போது ஐயா குமரி ஆனந்தன் காங்கிரஸில் இல்லையா? சொல்லுங்க. ஐயா ஈவி.கே. சலங்கர் இங்கே இருக்கும்போது சுலோசனா சம்பத்தம்மா அதிமுக இல்லையா? கருத்து வேற, அண்ணன் தம்பி உறவு வேற. போட்டு குழப்பிக்காதீங்க, புரியுதா? மனித நாகரிகமற்ற ஒரு இனமா தமிழன் வந்துடக்கூடாது, புரியுதா? இது மனித மாண்பு. அண்ணன் உடம்பு முடியாம இருக்காருன்னா மருத்துவமனையில் பாக்குறது தம்பியோட கடமை, அது வேற. நான் எங்க அப்பா இறந்ததுக்கு முதல்ல அழைச்சி பேசினாரு. நான் அம்மா மாரியம்மா இறந்ததுக்கு ஊருக்கு போய் துக்க விசாரிச்சேன். அதெல்லாம் நீங்க போயிட்டு இந்த இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நாகரிகத்தையும் கொலை செஞ்சிடாதீங்க. வேற நல்லது.